காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு மிஷினை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த கண்ணாடியில் திட்டுறது நிஜமா நான் தானா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இந்த சொசைட்டி நமக்காக ஆல்ரெடி ஒரு பாதையை செதுக்கி வச்சுருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போ, அடுத்து காலேஜு, நெக்ஸ்ட்டு வேலை, அடுத்து கல்யாணம், அடுத்து கடன் அடை, நெக்ஸ்ட்டு உன் பையனுக்கு ஸ்கூலு, காலேஜு, அவனுக்கு மேரேஜு. இது அப்படியே ஒரு லைஃப் சைக்கிளாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறோம். நம்ம மேனேஜர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறோம். இதில் உங்களோட உண்மையான ஃபேஸ் எங்கே இருக்குது? லைஃபோட பர்பஸ்ன்றது ஏதோ ஒரு மலை உச்சியில் ஒழிஞ்சிருக்கக்கூடிய புதையல் கிடையாதுங்க. அது உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு 100 கோடி கொடுத்து நீங்கள் பார்க்குற வேலையை விட்டுருங்க, இனிமேல் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இல்லை எனக்கு இதுதான் பிடிக்கும், இதை தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதாங்க உங்கள் லைஃபோட பர்பஸ். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் தான், ஆனால் என் சுச்சுவேஷன் அப்படி, எனக்கு பணம் முக்கியம், உண்மைதான், பணம் அவசியம்தான், ஆனால் பணத்துக்காகவே உங்கள் லைஃப்பை நீங்கள் அடகு வைக்கலாமா சொல்லுங்கள்? நம்மளோட மிகப்பெரிய எதிரி வறுமை இல்லைங்க, அது பயம். இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை கிடைக்குமா, இந்த உலகம் என்னை தோற்று போனவன்னு சொல்லிவிடுமா அப்படின்ற பயம்தான் நம்மளை பிடிக்காத இடத்துல நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்கு. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு திறமையான சிற்பின்னு வச்சுப்போம், நீங்கள் ஒரு கல்லை அழகான சிலையாகவும் வடிக்கலாம், இல்லை அதே கல்லை ஒரு சோறாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், கட்டலாம். நீங்கள் எதை செய்கிறீங்க? உங்கள் திறமையை வெறும் பணத்துக்காக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு கலையை உருவாக்க பயன்படுத்துகிறீங்களா? பணத்தை தேடி ஓடுறதை விட்டுட்டு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க, பணம் உங்களை தேடி வரும். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சுங்க, அடுத்த 30 நாளுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் வேலையை கூட வேணாம், நீங்கள் ஊரை விட்டு ஓட வேணாம், நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்களாக இருங்க. பிடிக்காத விஷயத்துக்கெல்லாம் நோ சொல்லுங்கள், உங்களுக்கு சரியாக படுறதை மட்டும் தைரியமாக பேசுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற கவலையை தூக்கிறீங்க. நீங்கள் எப்போ உண்மையாக மாறுறீங்களோ அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்கான பீப்புள் உங்களை விட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. உங்களுக்கு ஏற்ற உண்மையான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். ஒரு செடி அது ரோஜாவாக இருக்கணுமா இல்லை முள்ளாக இருக்கணுமான்னு யோசிக்காது, அது தன்னோட இயல்புப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் உங்களோட இயல்புப்படி என்ன பண்ணுங்கள், வாழ ஆரம்பிங்க. அந்த நொடியிலேருந்து தான் உங்களோட லைஃபோட பர்பஸ் உங்களை தேடி நாகும் வர ஆரம்பிக்கும். நமக்கு ஏன் ஒரு பெரிய கார் வேணும், ஏன் ஒரு பெரிய பதவி வேணும்? நல்லா டீப்பாக யோசிச்சு பாருங்கள். அந்த கார் மேலேயோ அந்த பதவி மேலேயோ நமக்கு ஆசை இருக்காது. அவன் அந்த கார் வச்சுருக்கான் பாடுறா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிற அந்த சிச்சுவேஷன், அந்த அங்கீகாரத்து மேலே தான் நமக்கு என்ன பண்ணோம், ஆசை இருக்கும். நான் ஒரு பெரிய ஆளுன்னு இந்த உலகம் சொல்கிறணும் அப்படின்ற ஏக்கம் தான் அது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நமக்கு தாகமாக இருக்கிறப்ப நமக்கு தேவை தண்ணி தான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா விலை உயர்ந்த பாட்டிலில் தான் எனக்கு தண்ணி வேணும்னு அடம் பிடிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் உண்மையான தேவை என்ன? அமைதியா, இல்லை மகிழ்ச்சியா, இல்லை வெறும் ஆடம்பரமா? நீங்கள் நல்லா ஆழமாக திங்க் பண்ணி உங்களோட தேவை என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறப்ப தான் நீங்கள் தேவையில்லாத போட்டிகள்லேருந்து நீங்கள் விலகுவீங்க. உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அமைதி கிடைக்கிற இடத்துல தான் தெளிவு பிறக்கும். தெளிவு பிறக்கிற இடத்துல தான் உங்களோட வாழ்க்கை பாதை உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். வாழ்க்கைன்றது ஒரு ஃபுட்பால் காம்படிஷன் இல்லைங்க, கோல் அடித்து ஜெயிக்கிறதுக்கு. வாழ்க்கைன்றது ஒரு மியூசிக். ஒரு பாடலை கேட்குறப்ப நீங்கள் அந்த பாட்டு எப்போ முடியும் அப்படின்னு காத்திருக்க மாட்டீங்க. அந்த பாட்டை கேட்குற ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் அதை ரசிப்பீங்க. அது மாதிரி தாங்க வாழ்க்கையோட நோக்கன்றது. ஏதோ ஒரு கோலை அடையிறது கிடையாது. இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் செய்கிற வேலையை எவ்வளவு ரசித்து செய்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. அது குக்கிங்காக இருக்கலாம், இல்லை கார்டனிங்காக இருக்கலாம், இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் உங்களோட வாழ்க்கையை ஒரு பெரிய விஷயமாக மாற்றும். உங்கள் ஹார்ட் சொல்கிறத கேளுங்க, அது எப்போவும் உங்களை கைவிடாது. இன்னையிலேருந்து உங்களுக்காக வாழுங்க. லைஃப் நோட்ஸ் பை பேரரசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.